இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு வித்யாசாகரரை நூலால் வென்றது. ஒரு சமயம் வித்யாசாகரர் என்னும் பண்டிதர் ஒருவர் ஒரிசாவிலிருந்து விஜயநகரத்துக்கு வந்து ராயரின் ஆஸ்தான புலவர்களை வாத போட்டிக்கு அறைகூவி அழைத்தார். ராயரின் அவையில் பெத்தண்ணா, திம்மண்ணா, சூரண்ணா முதலான 7 பெரும் புலவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலையிலேயே பண்டிதம் உள்ளவர்களாகையால் சகல வல்லவராகவும் சகல விதமான சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவருமான வித்யாசாகரரை வெல்ல முடியாதென நினைத்து கவலையுடன் தலை கொள்த்தார்கள். ஆனால் தென்னாலிராமன் துள்ளி எழுந்து இந்த பாண்டித்தியை போட்டியிட மறுநாள் வித்யாசாகரரை வரும்படி ஏற்பாடு செய்தான். மறுநாள் அரசவை புலவர்கள் எல்லோரும் தன்னை புடை சூழ்ந்து வர ஆஸ்தான புலவர்களின் தலைமை பண்டிதனைப் போல் தென்னாலிராமன் வேடமிட்டு கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட மூட்டை போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு விவாத மண்டபத்திற்கு வந்தான். அந்த மூட்டையை உற்று நோக்கிய வித்யாசாகரர், இது என்ன புத்தகம் என்றார். அதற்கு தென்னாலிராமன், இதன் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். நாளை இதன் உள்ளடக்கத்தை பற்றி நாம் இருவரும் ஆழ்ந்து விவாதித்து போட்டியிடலாம். என்னை அந்த விவாதத்தில் வெல்ல முடியும் என்ற தைரியம் இருந்தால் நாளை இங்கு வாரும் என்றான். தெனாலிராமன் கம்பீரமாக, தாம் கேள்விப்படாத புத்தகமாயிருக்கிறதே என்று விழித்து வித்யாசாகரர் அன்று இரவு முழுவதும் எவ்வளவோ சிந்தித்தும் திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்பதன் உட்பொருள் அவருக்கு விளங்கவில்லை. அதனால் அவமானத்திற்கு அஞ்சி பொழுது விடுவதற்குள் சொல்லிக்கொள்ளாமலே விஜயநகரத்தை விட்டு ஓடிவிட்டார். மறுநாள் அதை அறிந்த அரசரும் அரச புலவர்கள் அனைவரும் தென்னாலிராமனை புகழ்ந்து, ராமா, உன் கையில் இருக்கும் புத்தக மூட்டையை அவிழ்த்து காட்டு. அதில் நீ இருப்பதாக கூறிய திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்பது எவரும் கேட்டு அறியாத வினோதமான நூலாயிருக்கிறதே என்றனர். பட்டு துணியால் மூடப்பட்ட அதை பிரித்த ராயர் அதிலுள்ள எள், விறகு, எருமை கட்டும் கயிறு முதலானவற்றை கண்டு திடுக்கிட்டார். தெனாலிராமன் அமைதியாக, அரசே, எள்ளுக்கு திலகம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. காஷ்டம் என்றால் விறகு, மகிஷபந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது என்று பொருள். இந்த உட்பொருளை உணர முடியாமல் வித்யாசாகரர் ஓடியதில் சிறிதும் ஆச்சரியமில்லை என்று சிரித்தான். சபையும் கொல்லன்று சிரித்தது. அரசரிடம் ராமன் ஒரு பொன் முடிப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான்.